ஹாய், ஐம் எம் மோகனப்பிரியா. நான் வந்து ரேவதி மெடிக்கல் காலேஜில் வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் தேர்ட் இயர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரேவதி மெடிக்கல் சென்டர்லேயே பீடியாட்ரிஷியன்ஸ் அண்டரில் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டோட மெயின் ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நர்ஸுக்கும் டாக்டர்ஸ்க்கும் பிரிட்ஜாக வந்து இன்டர்மீடியண்ட்டாக நாங்கள் இருப்போம். மெயினாக ஹாய், திஸ் இஸ் டாக்டர் அக்ஷயா. நீங்கள் வந்து 5.5 years எம்பிபிஎஸ் கோர்ஸில் வந்து என்ன நாலேஜ் கெயின் பண்ண முடியுமோ அதை வந்து இந்த 4 yearsோட ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ்லேயே வந்து கெயின் பண்ணிக்க முடியும். இப்போ ஹை ஸ்கோர் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்ஸ்க்கு வந்து டாக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் வந்து இருக்குது. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து டாக்டர்ஸோட எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே வந்து ஒர்க் பண்ண முடியும், இன்க்ளூடிங் சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ். ஆல்சோ இந்த கோர்ஸில் வந்துட்டு டாக்டர் டு நர்ஸ் as well as டாக்டர் டு பேஷண்ட் இடையில இருக்க கம்யூனிகேஷனே வந்து மெயின் ரோல் வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ஸ் தான் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் படித்தா அப்ராடில் நல்ல ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% நல்ல ஸ்கோப் இருக்குது. வித் ஹை பெய்ட் சேலரியோடய உங்களுக்கு இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தால் நல்லாவே நீங்கள் உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ்க்கும் நல்ல பெய்டோட சேலரியோடையும் உங்களுக்கு அப்ராடில் வந்து ஒர்க் கிடைக்கும். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் அட் ரேவதி இன்ஸ்டிடியூஷன்.